ஹாய் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்போஸ் பேங்க் ரிலேட்டடா ஒர்க் போறீங்க அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட்டா நீங்க பார்க்க போறது என்னன்னா, உங்களோட அமௌண்ட் உங்க பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா, அதுல பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல் வந்திருக்கும். இப்போ நேத்து ரூ. 100 போட்டீங்க, இன்னைக்கு ரூ. 200 போடுறீங்க. அப்புறம் டோட்டல்ன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 300 இருக்கும். அப்புறம் ஒரு ரூ. 100 வித்ட்ரா பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்? ரூ. 200 ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரன்னிங் டோட்டல் இல்ல கியூமுலேட்டிவ் சம் அப்படிங்கிறது தான் எப்படி பண்ண போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனு விண்டோஸ் ஃபங்க்ஷனு கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சம்முனா என்னன்னு தெரியும். ஓவராலா என்ன பண்ணி கொடுக்கும், இருக்கிறதெல்லாம் கூட்டி கொடுக்கும். ஸோ ஓவருங்கிற கிளாஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், விண்டோ ஃபங்க்ஷன்ல ஒரு பார்ட் ஆஃபா யூஸ் பண்ணுவோம். இப்போ ரோ நம்பர், ரேங்க், டென்ஸ், லீடு, லேக் எது யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஓவர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஓவர் கிளாஸ் எதுக்கு வருதுங்கிறத நான் அந்த இது ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நேத்து எடுத்த அதே செலக்ட் டேபிள் எடுத்துக்கிடுவோம். சாரி, சேல்ஸ் டேபிள் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எம்ப்ளாயி நேமு, மந்த்து, அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்குதா? ஸோ அமௌண்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து எம்ப்ளாயி நேம், சரிங்களா? அப்புறம் எந்த மந்த்து, ஸோ எந்த மந்த்துங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா சம் சம் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்து, ஸோ இப்படி தான் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பட் இப்போ ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அமௌண்ட் நம்ம இங்கே போட்டதுனால இது வந்து நான் அக்ரிகேட்டட் காலம். ஸோ இது வந்து குரூப் பையில் போடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ ஐ வில் ஷோ யூ. சி, என்ன சொல்லுது, ஸோ சேல்ஸ் டேபிள் உள்ள எம்ப்ளாய்ங்கிறது இன்வேலிட் இன் த செலக்ட் லிஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் கண்டெயின் இன் ஈதர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆர் குரூப் பை கிளாஸ். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, ஒன்று இது அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் போடுங்க, கவுண்ட்னு போடுவீங்களோ, டிஸ்டிங்னு போடுவீங்களோ, இல்லைன்னா மேக்ஸ்ன்னு போடுவீங்களோ, அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு இது பண்ணுங்க. அப்படின்னா நான் எந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா குரூப் பை கிளாஸ் டிக்ளேர் பண்ணி அது உள்ள இந்த எம்ப்ளாயி மந்த்தையும் போடுங்க அப்படின்னு சொல்லி அது வார்னிங் கொடுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே பண்ண போறது இல்ல. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மட்டும் ரன் பண்ணி பாருங்க எடுத்துட்டு. இப்போ என்ன பண்ண, ஓவராலா எவ்வளவு இருக்கு, 40,900 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதோட ஓவர் கிளாஸ் ஆட் பண்ண போறோம். ஓவர் கிளாஸ் ஆட் பண்ணி நமக்கு உங்களுக்கு தெரியும், ஓவர் கிளாஸ் ஆர்டர் பண்ணணும், ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் பை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம எப்போதும் போல இந்த மந்த் நம்பர் காலத்தை எடுத்துக்கிட்டு ரன்னிங் டோட்டல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க இதை ரன் பண்ணா இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. கண்டினியூஸா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நமக்கு வந்துடும். எங்க இருந்து, மந்த்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமரோட, அதாவது கிளையண்டா எம்ப்ளாயி என்ன நேம் வச்சுக்கிறீங்களோ, சரிங்களா? இப்போ இருக்கிறது நமக்கு எம்ப்ளாயி, பட் ஆனால் உங்க சுச்சுவேஷன் தந்தப்பல அதை மாற்றிக்கோங்க. ஸோ மந்த் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்குறோம். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதா? ஸோ அங்க ஏன் சம் வருது அப்படின்னா நம்ம பார்ட்டிஷன் கொடுக்கல. இங்க என்ன நடந்திருக்கு, ஸோ அமௌண்ட் வந்து இந்த 4, அதாவது இங்க ஆர்டர் பை என்ன கொடுத்துருக்கீங்க, மந்த்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால இந்த மந்தோட ஓவர் டோட்டல் வந்து இங்க ஷோ ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருது உங்களுக்கு, மந்த்தை பேஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் கிடைச்சிருது. இப்போ அடுத்து பிப்ரவரி மந்த். ஸோ இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்திங் எவ்வளவு வரும், 5,400 வரும். சரிங்களா? ஆனா இங்க எப்படி 11,000 வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜனவரி மந்த்தையும் பிப்ரவரி மந்த்தையும் ஆட் பண்ண டோட்டல் தான் இங்க வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை முதல்ல பார்ட்டிஷன் பண்ணிருங்க. பார்ட்டிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாயி வைஸா அது பிரிஞ்சிடும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா ஆலிஸ் வைஸா ஒரு சேல்ஸ், சாரி ஒரு ரன்னிங் டோட்டல், அப்புறம் பாப் வைஸா ஒரு ரன்னிங் டோட்டல். இப்ப பாருங்க. சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏன்னா ஒரு பேங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா மந்த் விசா தர மாட்டாங்க. அந்த மந்த் விசா யாருக்கு தேவைப்படும்னா பேங்க் மேனேஜருக்கு தேவைப்படும். எவ்வளவு காலம் டெபாசிட் ஆயிருக்கு, எவ்வளவு காலம் வித்ட்ரா ஆயிருக்கு, எவ்வளவு காலம் ஜுவல்ஸ் லோன் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி கேட்டகரி வைஸா உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க.
ஃபார்மர் லோன், விவசாய லோன், டிராக்டர் லோன், கார் லோன், பைக் லோன் இந்த மாதிரி லோன் டைப் வந்து பிரிச்சு அவங்களுக்கு அது பார்க்கும்போது மந்த் வைஸா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அஸ் ஏ கஸ்டமரா நீங்க என்ன மாதிரி கொடுக்கணும்? அஸ் ஏ கஸ்டமரா எனக்கு கஸ்டமர் வைஸ் தான் வேணும். அவன்கிட்ட கொண்டு போய் நான் ஓவரால் பேங்க்ல எவ்வளவு வருது அப்படிங்கறத கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ் அவனுக்கு. அவனுக்குன்னு இல்ல. அது வந்து அது அவனுக்கே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். என்கிட்ட இவ்வளவு அமௌண்டே கிடையாது. இதுல கொண்டாந்து போட்டீங்கன்னா வித்ட்ரா பண்ணா வருமா வராதான்னு அவனுக்கே டவுட் வந்துரும். சோ அதுக்கு தான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பார்ட்டிஷன். நம்ம எம்ப்ளாயி வைஸா என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சிருது இவங்கள. சோ பிரிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஆலிஸ் அப்படிங்கிறவங்களோட ஜனவரி மாசம் ரூ. 1000 வாங்கியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா 1500. சோ இப்ப ரன்னிங் டோட்டல் எவ்வளவு? சோ இது 2யும் கூட்டினா 2500. அதுக்கப்புறம் இது 3யும் கூட்டினா 4500. சோ இந்த மாதிரி. அப்புறம் ஒன்ஸ் இந்த ஆலிஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பாபுக்கு போயிரும். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். 1200னா 1200. அதுக்கப்புறம் இது 2யும் கூட்டி ரூ. 3000. சோ அந்த மாதிரி. இப்போ இதோட 6 மாசத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 10,600. அதத்தான் இங்க போட்டிருக்காங்க. சோ இதுதான் ரன்னிங் டோட்டலா கால்குலேட் பண்றது. இது உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்பான். எந்த மாதிரி இடத்துல கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சேல்ஸ் ரிலேட்டட்ல, இல்ல ஒரு காமர்ஸ் ரிலேட்டட்ல ஏதாவது போனீங்க அப்படின்னா, கஸ்டமர் வைஸ் வந்து நமக்கு எவ்வளவு இதா இருக்கு. அவங்களோட லெட்ஜர் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஹை லெவல் பீப்புளுக்கு தேவைப்படாது. ஸ்டோர் லெவல் பீப்புளுக்கு அந்த மாதிரி தேவைப்படும். இந்த கஸ்டமர் வந்து நமக்கு இவ்வளவு காணம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர் மந்த்துக்கு, பர்டிகுலர் வீக்குக்கு. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம எழுத முடியும். சரிங்களா? சோ இதுல நீங்க வேர் கண்டிஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸ் தான் வேணும் அப்படின்னா, என்ன பண்ணலாம்? மந்த் நம்பர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, மொத 3 மாசத்துக்குள்ளது மட்டும் இது எடுத்துக்கும். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். சோ இந்த மாரி. சோ அவங்க கொஸ்டின் தகுந்தாப்புல நீங்க வேர் கண்டிஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ எப்போதுமே கேர்ஃபுல்லா இருங்க. சம் எப்படி யூஸ் பண்றது? அக்ரிகேட் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றது? விண்டோ ஃபங்ஷன் யூஸ் பண்றது எப்படி? சோ இதே மாரி தான் கவுண்ட், மேக்ஸ் சாரி கவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். பட் ஆனா இதுல என்ன கவுண்ட் நம்பர்ஸ் தான் வரும். அந்த மாரி போட்டீங்கன்னா. இப்ப பார்ட்டிஷன் படி போட்டீங்கன்னா, ஆலிஸ்ங்கிறதுக்கு இந்த இடத்துல ரன்னிங் டோட்டல் வரதுக்கு பதிலா 1, 2, 3ன்னு வரும். சி அத போட்டீங்கன்னா 1, 2, 6 வரைக்கும் வரும். இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ரோ நம்பர் மாரி இருக்கும். பட் ஆனா இதுக்கும் ரோ நம்பருக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் உண்டு. இதுல நீங்க டிஸ்டிங்க் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைப்புக்கு தகுந்தாப்புல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்டர்வியூல கேட்டாங்கன்னா, ஆன்சர் பண்ணுங்க. தெளிவா பயப்படாம பொறுமையா உட்கார்ந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஓகே. See you in next video. Thank you all. Bye.